ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் நண்பர்கள் பற்றி பேசலாம். 12 ராசிகள் இருக்குது. அதில் 6 ராசி நண்பர்கள் பற்றி பேசலாம். இந்த 6 ராசியில் பிறந்த நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, நான் சொல்லிட்டு வரேன் யார் யாருன்னு. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால், அதாவது அந்த ராசிக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பழகுவாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையாக இருக்குதா பொய்யா இருக்குதா அப்படின்றத இந்த பதிவில் சொல்கிறேன். சும்மா மேலோட்டமாக தான் சொல்கிறேன், நான் டீப்பாலாம் போகல. ஸோ அந்த 6 ராசி 12 ராசியில் 6 ராசி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். இவங்க ஃப்ரெண்ட்ஸாக கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, எனி டைம் முதுகில் குத்தி விடுவார்கள். இப்போ நான் சொல்கிறேன், அந்த 6 ராசிக்காரங்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏமாந்தால் நம்ம முதுகில் குத்திடுவாங்க. அந்த ராசிக்காரங்க யாருன்றதை நான் வீடியோவில் சொல்கிறேன், வாங்க. அனைவரின் வாழ்விலும் மிகவும் முக்கியமான ஒரு உறவு என்ன அப்படின்னா நண்பர்கள் தான். ஏனெனில் நமது துன்பத்திலும் இன்பத்திலும் உறவினர்களை விட அதிக பங்கெடுத்து கொள்வது, துணையாக இருப்பதும் நண்பர்கள் மட்டும்தான். மனைவி அமைவது வரம் அப்படின்னு சொன்னால் கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நண்பன் அமைவதும் கடவுள் கொடுத்த வரம். எல்லாருக்கும் நண்பன் அமைய மாட்டாங்க. நல்ல நண்பன் ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது சின்ன குழந்தையிலேருந்து வயசான வரையும் நண்பர்கள் இருக்காங்க. அவ்வளோ உண்மையான நண்பர்கள், பிரியவே மாட்டாங்க. ஆனால் ரயில் ஸ்நேகம் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா நண்பர்கள். ரயில் ஸ்நேகம்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட் இறக்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் தான் இப்போ இருக்கிற நிறைய நண்பர்கள். இப்போது அந்த நண்பர்கள் சிலருக்கு சிறு வயது முதலே நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வரன் வேணும், வரம் விதி இருந்தால் மட்டும்தான் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. சிலருக்கோ வாலிப வயதில்தான் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். அப்படி நல்ல நண்பர்கள் கிடைக்கும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணணும், அப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸை தக்க வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், நமக்கு நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய உண்மையான ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம். அவன் நமக்கு நல்ல, இப்போ எப்படி விக்ரமாதித்தன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு பட்டி அப்படின்ற ஒரு நல்ல அமைச்சர், ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருந்தார். அந்த மாதிரி நல்லது சந்தோஷம் வந்தாலும் நம்ம கூட சந்தோஷமாக இருக்கணும், உண்மையான முகத்தோடு இருக்கணும். நமக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் நமக்கு உண்மையாக பங்கெடுக்கணும். அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. நம்மளுடைய கஷ்டம் வரும்போது நம்மளுடைய கஷ்டத்தை பார்த்து பின்னாடி போய் சந்தோஷப்பட்டு கை கொட்டி சிரிக்கக்கூடாது. அவன் உண்மையான ஃப்ரெண்டே கிடையாது. இப்போது நம்மளுடைய நண்பன் அப்படின்னா, நல்ல நண்பன் கிடைச்சா அவனை பத்திரமா நம்ம தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஒவ்வொருத்தருடைய கடமை. நல்ல நண்பர்கள் கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் டைம் பாஸிங்காக தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றவங்க இருக்காங்க. தங்களுடைய பிறவி குணத்தால் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய பிறவி குணத்தால் நல்ல நண்பனையும் இழந்து விடுவார்கள். இந்த பதிவில் எந்தெந்த ராசிகளில் பிறந்தவர்கள் நண்பர்களை அதிகம் இழப்பார்கள் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். 12 ராசியில் 6 ராசி தான் நான் சொல்ல போகிறேன். மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே 2 புறம் இருக்குங்க. இவர்களுக்கு நட்பு எப்பொழுதும் முக்கியம்தான். ஆனால் இவங்களுக்குள்ளேயும் ஒரு குணம், அதாவது மற்றொரு குணம் இருக்குங்க. எப்போவும் என்ன பண்ணுவாங்க, அந்த நட்பின் மீது சந்தேகப்பட்டுட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு டவுட் வரும் அவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஷிப் மேலே ஒரு டவுட்டு. அந்த சந்தேகம்தான் அவங்களை அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து கட் பண்ண வைக்கும். அந்த குணமே அவங்க கூடவே பிறந்தது. சந்தேக குணம் அப்படிங்கிறது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கூடவே பிறந்தது. அது போகாது. எந்தவித நிபந்தனையும் இன்றி நண்பர்களுடன் பழகுவது இவர்களால் முடியாத ஒரு காரியமாகும். மிகவும் அரிதாகவே இவர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவார்கள், பழகுவார்கள். அவ்வளோ சீக்கிரம் யாரையும் இவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா சந்தேக குணம் அது பிறவிலேயே பிறந்தது, நடுவுலலாம் போகாது. அதனால் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட ரொம்ப உஷாராக இருங்க. நான் ஜஸ்ட்டு மேலோட்டமாக தான் சொல்கிறேன். அடுத்து கும்பராசிக்காரங்க. இந்த கும்பராசிக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நட்பு என்பது சுயநலம் இல்லாதது. ஒருவர் விட்டு கொடுத்து போகணும், அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். உதவுவதும் ஆபத்தில் துணையாய் நிற்பதும் தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்.
ஆனால் கும்பராசிக்காரங்க இருக்காங்க பாருங்க, இதற்கு நேர்மறையான குணம் கொண்டவர்கள். இவங்க எப்பவுமே சுயநலவாதி. இவங்க சுயநலமான நண்பர்களாகவே இருப்பார்கள். தனது சுயநலத்திற்காக யாரையும் விட்டு கொடுக்க கூட தயங்க மாட்டார்கள். அவர்களின் தேவைக்காக நீங்கள் தியாகம் செய்யப்படுவீர்கள், புறக்கணிக்கப்படுவீர்கள், ஏன் தூக்கி எறியப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. கும்பராசிக்காரர்களுடன் பழகும் பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. பயங்கர செல்ஃபிஷ். அடுத்து துலாம். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இவர்கள் எளிதில் துரோகம் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் எதையும் மதிக்க மாட்டார்கள். மற்றவங்கள் நலனை பற்றி இவங்க கவலை கிடையாது. இவங்களுக்கு நண்பர்களாக இருப்பது மிகவும் கடினம். இவர்களிடம் நட்பாக இருப்பவர்களுக்கு இவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்கள் கருத்துக்களுக்கு ஒத்து போலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவாங்க. அவங்க கூட நட்பாகவே பழக மாட்டாங்க. இவங்களுடைய கருத்துக்கு ஒத்து போனால் மட்டும்தான் இவங்க 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 வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. இவங்க கருத்து தப்புன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, போச்சு உங்கள் கதை, அவ்வளோதான். அதோட கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர். உண்மையில் இவர்களுக்கு நட்பு என்ன என்பதே தெரியாது. துலாம் ராசிக்காரர்களுடன் பழகுவது எப்படி அப்படின்னா, நண்பராக இருக்கக்கூடாது என்பதற்கான ஒரு ஆய்வாகும். அப்படியாப்பட்டவங்க துலா ராசிக்காரங்க. இவங்க கிட்டே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து தனுசு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுடன் பழகுவது என்பது மிகவும் மிகவும் சிரமமான ஒரு விஷயங்க. ஏன்னா இவங்க எப்பவுமே தன் நட்பில் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத முதலே சொல்லிடுவாங்க. நான் இப்படி தான் அப்படி தான் கரெக்டாக முதலே சொல்லிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே. ஆனால் எதிர்க்க இருக்காங்க பார்த்தியா, நண்பராக வரப்போகிறாங்க பார்த்தியா, அவங்க வந்து அதை விளையாட்டாக எடுத்துப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. இவங்களுடைய பேச்சுக்கள் மீதோ இவங்களுடைய நட்பு ஆர்வம் இல்லாமல் காட்டிக்கொள்றத இவங்க உண்மையை ஓப்பனாக ஒத்துப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்க வராங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, வற்புறுத்துவாங்க. நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும், நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு கம்பல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பிடிக்காது. தனுசு ராசிக்காரங்களுக்கு பிடிக்காது. இவங்க நேர்மையை நினைத்து சந்தோஷப்பட்டுடணும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பிடிக்காது, நான் இப்படி தான், என்னை விட்டுடுங்க அப்படின்னு முதலே சொல்லிடுவாங்க. நம்ம தான் என்ன பண்ணுறோம், அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு போய் வழியாக அவங்க காலில் விடுறோம். ஸோ தப்பு யார் மேலே? தப்பு தனுசு ராசிக்காரங்க மேலே கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கணும்னு ஆசையாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தான் தப்பு. அடுத்து கடகம் போகலாம். கடக ராசிக்காரர்கள் நட்பாக பழகுவது என்பது மிக 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 எல்லா ராசியை விடையே இந்த ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் இவங்ககிட்ட. கடக ராசிக்காரங்க உண்மையான முகத்தை தயவு செய்து பார்த்துடாதீங்க, பார்க்காதீங்க, என்றைக்குமே பார்க்காதீங்க. அவங்க நட்பாக பழகிறது அப்படின்றது மிக மிக அரிதான ஒரு விஷயம். அவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளும் வரை உங்களால் அதை உணர முடியாது. நட்பாக இருப்பது போலத்தான் பழகுவாங்க. ஆனால் உண்மையாகவே நட்பு இருப்பதற்காக, அதாவது நட்பாக இருப்பதற்கு அதாவது உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, நட்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வேறு. புரியுதுங்களா? இவங்க எப்படின்னா, உண்மையாகவே நட்பாக இருப்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆனால் இந்த கடகராசிக்காரங்க அன்பாக பேசவும் பழகவும் செய்வார்கள். ஆனால் நம்பிக்கை, இவங்க மேலே நம்பிக்கை வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெவர். இவங்க மேலே நம்பிக்கையே வைக்கக்கூடாது. நம்பிக்கைக்கு தகுதி அற்றவர்கள் தான் இந்த கடகராசிக்காரங்க. நானே கண் கூட பார்த்துருக்கேன். இவங்க தற்காலிக நண்பர்களாக இருக்க கூட லாய்க்கு கிடையாது. அதாவது இவங்களுக்கு காரியம் ஆகணும்னா எந்த லெவலுக்கும் இறங்குவாங்க, எக்ஸ்ட்ரீமாக போவாங்க.
நான் கடகராசிக்காரங்கள் பொதுவாக தான் சொன்னேன். ஆனால் நான் பழகின ஒரு கடகராசிக்காரங்க ரொம்ப 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 அதனால தான் இந்த பதிவு போடுறேன். ரொம்ப பயங்கர செல்ஃபிஷ். இருக்கிற 12 ராசிலேயே அந்த கடகராசி மாதிரி அவங்க கடகராசி தான். அந்த கடகராசி மாதிரி ஒரு செல்ஃபிஷ் நான் என் லைஃப்பில் பார்த்தது கிடையாது. மோசமான ராசி. நான் விருச்சகம். நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்காக உயிரே கொடுப்போம். ஆனால் எங்களை தான் எல்லாரும் மிதித்து போட்டுருவாங்க, தூக்கி தூர போட்டுடுவாங்க. கடகராசி கூட எக்காரணத்து கூட என்னுடைய பர்சனல் அட்வைஸ், உண்மையாக இருக்காதீங்க. அவங்க உண்மையாகவே இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ன்றதுக்கே அவங்க அகராதியில் அவங்களோட டிக்ஷனரியில் விளக்கமே கிடையாது. மோசமானவங்க அந்த கடகராசிக்காரங்க. நான் பழகத்தை வச்சு சொல்கிறேன். அந்த கடகராசிக்காரங்க நீங்கள் நினைக்கலாம் அன்பாக பேசுகிறாங்க, நமக்கு உண்மையாக இருக்காங்கன்ட்டு. கண்டிப்பாக கிடையாது. அவங்களுடைய ஒரு முகத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க, மறுமுகத்தை பார்த்துறாதீங்க. உங்களால் தாங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூர முகம், கொடும்பாவின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கொடுமைக்காரங்க அந்த கடகராசிக்காரங்க. இன்னும் சொல்லிட்டே போகலாம், இது வீடியோ. அதனால் நான் லைட்டாக தான் சொல்லிட்டு வரேன் ஒவ்வொரு ராசியும். ஆனால் எனக்கு பிடிக்காத ராசின்னு பார்க்க போனால் கடகராசிங்க. நான் ரொம்ப பட்டுட்டேங்க. நல்லவன் மாதிரி நடித்து ஏமாற்றி உண்டில்னு ஆக்கியாச்சு. அதனால் இந்த கடகராசிக்காரங்களை என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நான் நம்ப மாட்டேன். ஒரு சிலர் உண்மையாக இருக்கலாம், ஆனால் இந்த கடகராசிக்காரங்க உண்மையாக இருக்கிறதுக்கு தகுதியற்றவங்க. நம்பிக்கையாக அவங்க மேலே வைக்காதீங்க. அவங்க எவ்வளோ உண்மையாக இருந்தால் கூட சரி, அவங்கள ஆழம் பார்க்காம அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. அடுத்து கன்னி போகலாம். கன்னி ராசிக்காரங்க மோசமான நண்பர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கடகராசி மாதிரி மோசமான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க கூட நீண்ட நாட்களாக, சின்ன வயசுலேருந்து நம்ம கடைசி வயசான வரையும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நீண்ட நாட்களாக நண்பராக இருக்கணும் அப்படின்னு மட்டும் அவங்க கூட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா அவங்க நல்ல நண்பர்களாக இருந்தால் கூட கன்னி ராசிக்காரர்கள் மன உளைச்சல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இந்த நட்பை முறித்து கொள்வார்கள். அதனால் அவங்க கூட நீண்ட கால நட்பை தொடர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை, கனவை மறந்து விடுங்கள். வளர்த்துக்காதீங்க, அது உங்களுக்கு தான் கஷ்டம். அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான். அவங்களுக்கு மன உளைச்சல், அவங்களுக்கு அடிக்கடி அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு சொல்லிட்டு வேணான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ நாள் என்னடா நம்ம ஃப்ரெண்டாக இருந்தானே, அவனை இப்படி பேசுகிறமே, அப்போல்லாம் அவங்க திங்க் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ கன்னி ராசிக்காரங்கள்கிட்டையும் நம்ம ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். ஸோ கன்னி, கடகம், தனுசு, துலாம், கும்பம், நெக்ஸ்ட் மிதுனம், இந்த 6 ராசிக்காரர்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கும்போது நீங்கள் உஷாராக இருங்க. ஏமாந்தீங்கன்னா உங்கள் முதுகில் குத்தி விடுவார்கள். ஜாக்கிரதையாக இருங்க. அதை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.